ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை செருபாபேலுக்கு உண்டாகும் பொழுது, செருபாபேலுக்கு அந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். அநேகருக்கு இந்த வசனத்தை நாம் பல முறை பிரசங்கித்திருந்தாலும் இந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். We have to know the truth in that word. அந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு முந்தின சில வார்த்தைகளுக்கு முந்தி நாம் போய் பார்க்க வேண்டும். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செருபாபேலை ஒரு தூதன் தொட்ட பொழுது அவன் செத்தவனைப் போல இருந்தவன் எழும்புகிறான் என்று வேதம் தெளிவுபடுத்துகிறது. இந்த செருபாபேல் எழும்பின பின்பு ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தூதன் கேட்கிறான், நீர் காண்கிறது என்ன என்று. அப்பொழுது அவர் சொல்ல, ஒரு பொன் குத்து விளக்கு காண்கிறேன். அந்த பொன் குத்து விளக்கிலே 7 அகல்கள் இருக்கிறது. இந்த 7 அகல்களிலேயும் 2 வலதுபுறத்தில் ஒரு ஒலிவக்கன்றும் இடதுபுறத்தில் ஒரு ஒலிவக்கன்று நின்று அதிலிருந்து ஒரு குழாய் வந்து இந்த விளக்கு தண்டில் மேல் உள்ள அகலில் அது தன் எண்ணெயை வடிக்கிறது. அந்த ஒளி ஏற்றப்பட்ட விளக்கு இரவும் பகலும் ஒளி வீசும்படி, எண்ணெய் குறையாமல் இருக்கும்படி இந்த ஒளிவ மர கன்றுகள் அந்த ஒளி கொடுப்பதற்கான எண்ணெயை கொடுத்து கொண்டே இருக்கிறது, குறைய கொடுக்கிறது. இதை பார்த்த பொழுது அவனுக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைக்கிறார். அந்த அபிஷேகம் 2 விதமான அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏற்கனவே நான் இதை சில நாட்களுக்கு முன்பு இதை ரொம்ப குறுகின நிலையில் நான் பேசியிருப்பேன். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அதை தெளிவுபடுத்த சொல்லுகிறார். ஒன்று, ஒரு அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படுகிறது. இன்னொரு அபிஷேகம் உள்ளுக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வருவதற்காக கொடுக்கப்படுகிறது. அதை இப்படி சொல்லலாம், ஒரு அபிஷேகம் டு சர்வ் த லார்ட், இன்னொரு அபிஷேகம் டு லிவ் ஃபார் காட், தேவனுக்காக வாழ்வது, தேவனுக்காக சேவை செய்வது. இதை 2ஆக பிரித்து கொள்ளலாம். இப்ப ஆண்டவர் இந்த செருபாபேலுக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம் என்னவென்றால், நீ உன்னுடைய சுய பலத்தினால் சுய பராக்கிரமத்தினால் இந்த காரியத்தை நடத்திவிடலாம் என்று எண்ணுகிறாய். இல்லை, இது உன்னால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். மோசே தேவனிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்க விரும்புகிறேன், அவர்கள் கேட்கிறார்கள், நன் மாம்சத்திற்கு எங்கே போவது? கடலுள்ள மச்சங்களை பிடித்தாலும் முதலைகளை பிடித்தாலும் அவர்களுக்கு போதாதே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றது, மனிதனால் கூடாதுப்பா, தேவனால் கூடும். ஆண்டவரால் எல்லாம் கூடும். நீ பார், நான் செய்வேன். 1 நாள் 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் அளவும் நான் அவர்களுக்கு அந்த ஆகாரத்தை மாம்சத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த மோசேக்கு அது புரியவில்லை. இரவெல்லாம் கீழ்காற்று வீசுகிறது, பகலிலே அவர்கள் எழும்பின பொழுது ஒவ்வொருடைய வீட்டு வாசலிலும் 2 முழம் அளவிற்கு காணைகள் குவிக்கப்பட்டிருந்தது.
தேவனுடைய வார்த்தை தெளிவாகி இருக்கிறது. இது மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். இது பலத்தினால் கூடாது, பராக்கிரமத்தினால் கூடாது, ஆவியினாலேயே ஆகும். கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். எப்படி ஆகும்? இடிக்கப்பட்ட தேவாலயம் கட்ட முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் பலத்தினால் அது முடியவில்லை, பராக்கிரமத்தினால் அது முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினாலேயே அது கட்டுவதற்கான சகல காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார். இன்றைக்கு உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்வதற்காக, ஒரு விசேஷ காரியத்தை உன் வாழ்நாளில் உன் வாழ்க்கையின் மூலமாய், வாழ்வதன் மூலமாய், செயல்பாட்டின் மூலமாய் காண்பிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த கிருபையை தருகிறார். அது என்ன கிருபை? இடிந்ததை கட்டும்படி, இடிந்து போனதை கட்டும்படி ஆண்டவர் அப்படி செய்கிறார். மீண்டும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக அந்த காரியத்தை புரிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 54ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு படுவதில்லை. நானாதே, நீ இலட்சியமடைவதில்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, பாழாய் கிடக்கிறவைகளை நீ கட்டுவிப்பான். உன் சந்ததி என்ன பண்ணுமா? பாழாய் கிடக்கிறவைகளை கட்டுவிப்பான். நீ பயப்படாதே, நீ நாணி போக மாட்டாய், இலச்சை அடைய மாட்டாய். உன்னை அப்படிப்பட்ட காரியத்தில் நான் உன்னை விட்டுவிடுவதில்லை. காரணம், உன் பலத்தை நம்பினால் தோல்வி, பராக்கிரமத்தை நம்பினால் தோல்வி, கர்த்தரை நம்பினால் ஜெயம் என்பதை இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய ஜெயம் அவரிடத்திலிருந்து வர வேண்டும். யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், யோசுவா ஆயி பட்டணத்தின் மேல் ஒரு வெற்றியை பெறும்படி அவர் புறப்பட்டு போகிறார். பலத்தை நம்பினார், பராக்கிரமத்தை நம்பினார், தோல்வி அடைந்தார். ஆனால் கர்த்தரை நம்பின பொழுதோ வெற்றி பெற்றார். எரிகோ பட்டணத்திற்கு போய், எரிகோ பட்டணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், சுற்றி வா. Just surround that Jericho. For one time you surround that Jericho. Daily do that thing. On the 7th day, 7வது நாள் 7 முறை இதை சுற்றி வா. அதை சுற்றி வர வேண்டும், அவ்வளவுதான். 7ஆம் நாளில் தான் ஆர்ப்பரிக்க வேண்டும். அவர் சொன்னார், உன் பட்டயத்தினாலேயோ உன்னுடைய மற்ற காரியத்தினால் அதை ஆதாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் அதனுடைய மதில்கள் அவ்வளவு உயரமானவைகள், பெரிதானவைகள். கர்த்தர் சொன்னார், துதியுங்கள். I send the angel and destroy the walls and gates of Jericho. ஆண்டவர் சொன்னார், நீங்க துதிங்கப்பா, ஒரு தூதனை அனுப்பி அதை அழித்து விடுகிறேன். நீங்கள் சுலபமாய் அதை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றையும் கலந்து ஒரு காரியத்தில் நான் வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். இதில் இப்படி பண்ணிடலாம், அதில் அப்படி பண்ணிடலாம் என்று போராடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு உன் வேலையை நீ பாரு, கர்த்தர் அவர் வேலையை அவர் பார்ப்பார். ஆச்சரியமாக இருக்கும். நம்முடைய வேலையை நாம் பார்க்கும் பொழுது அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பித்து விடுவார். நாம் அவர் சொல்லாததை செய்து பலர் சிக்கி விடுகிறோம். எப்படி சிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளாமலே இது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்று நாம் செய்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறவர் அல்ல. நான் சாதித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறோம். இல்லை,
ஒவ்வொரு நாளும் பலன் தருகிறவர் கர்த்தர். ஒவ்வொரு நாளும் பலனாய் நடத்துகிறவர் கர்த்தர். கண்களாய் இருக்கிறவர் கர்த்தர். கரம் பிடித்து நடத்துகிறவர் கர்த்தர். புதிய பலத்தை தருகிறவர் கர்த்தர். நம்முடைய கண்களில் ஒளியை வைத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவர் கர்த்தர். மறந்துவிடக்கூடாது. ஒரு காரியத்தில் வெற்றி வேண்டுமா, அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தில் ஜெயம் வேண்டுமா, அவர் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டுமா, அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நாம் மனிதர்களை சார்ந்து பழகிவிட்டோம். மனிதருடைய முகத்தை தேடியே பழகிவிட்டோம். கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் அதை நாடுவதில்லை? பல நேரங்களில் நாம் கர்த்தரை நாடாமல் போவதனால் ஏற்படுகிற நஷ்டங்கள் ஏராளமானவைகள். நாம் கர்த்தரை நாடும் பொழுது, அவர் நம்மை வழிநடத்தும் பொழுது, ஜெயம் இலவசமாக, ஜெயம் அவ்வளவு ஆச்சரியமாய் நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கும். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்வேன் என்று சொல்லிவிடுவார். உடனே எழுப்பி விடுவோம். I will do that thing, I will do this thing, I will do. ஆண்டவர் சொல்வார், you will not do that thing. You didn't have any ability to do that thing. உன்னால் அது முடியாது. உனக்கு அந்த திறமை இல்லை. I am the only one can help you. I am the only one can help you, or guide you, or lead you, or teach you, or help you to take a victorious thing, to take a victory in that particular thing. நான் உனக்கு ஞானத்தையும் கிருபையையும் அறிவையும் புத்தியையும் தந்து உன்னை ஜெயிக்க உதவி செய்கிறவர். படிக்கிற பிள்ளைகள் நன்றாக படித்து போகும். தன் படிப்பின் ஞானத்தின் மேல் நம்பிக்கை. ஆனால் அங்கே போன உடனே மறந்து போய்விடும். ஐயோ, நான் நன்றாக படித்தேன், அது மறந்து விட்டது. சமீபத்தில் ஒரு பிள்ளை எக்ஸாமுக்கு போயிருக்கிறார். அவள் போய் எக்ஸாமில் எழுதும்போது 80% அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். 20% கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாது. அவள் என்ன செய்திருக்கிறார்? 20% கொஸ்டினுக்கு ஆன்சரை எப்படியாவது நான் எழுதிவிட வேண்டும் என்று முதலாவது அதை முன்வைத்து எழுதிவிட்டார். பின்பு 80% எழுதுவதற்கான நேரம் இல்லை. காரணம், அவள் யோசித்து எழுதினார். அந்த சப்ஜெக்டில் மிக குறைந்த மதிப்பெண். அப்பொழுது டீச்சர் கேட்கிறார்கள், இது என்னம்மா இவ்வளவுதான் எழுதியிருக்க, மீதி எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும், எழுத வேண்டியது தானே, இப்போ கொடுக்க எழுதுறேன், அதெல்லாம் முடியாது. உடனே பிரின்சிபல் ரூமுக்கு போய் அவங்களும் சொல்லிட்டாங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் எழுதணும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தெரியும், நான் போய் எழுதுவேன்னு சொல்லி அப்படி எழுத விட மாட்டேன். தோற்று போய் தோல்விதான். தன் பலத்தை நம்பினால் தோல்விதான். தன் பராக்கிரமத்தை நம்பினால் தோல்விதான். நாம் யாரை நம்புகிறோம்? ஒரு போலீஸ் உயர் அதிகாரி இப்படி சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய பதிவுகளை நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவர் சொல்லுவார், அவர்தான் துப்பாக்கி சூட்டில் கோல்டு மெடல் வாங்குறவர். அவர் ஒரு முறை அந்த கோல்டு மெடலுக்காக போன பொழுது கேரளாவை சார்ந்த ஒரு உயர் அதிகாரியை அவர் தோற்கடித்து விட்டார். ஒரு கர்வம், என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரமம், என்னால் எனக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியவில்லை என்று பாயிண்ட். அந்த உயர் அதிகாரியை தொடர்ந்தவர் தோற்கடித்து கொண்டே வந்தார். நாட்கள் சென்றது. மறுபடியும் அவர் அந்த கோல்டு மெடலுக்கான அந்த போட்டியில் பங்கு பெற்ற பொழுது, துப்பாக்கி சூடு போட்டியில் அவர் பங்கு பெற முனைந்த பொழுது, அவருக்கு ஆப்போனண்டாக ஒரு பெண் வந்து நின்றார். இவர் பார்த்தால், எத்தனை வருட அனுபவம், எத்தனை வருடம் எனக்கு இருக்கிறது, நான் துல்லியமாக சுடக்கூடிய திறமை வாய்ந்த போலீஸ் அதிகாரி,
துல்லியமாக சுடக்கூடியவர் ஒரு சாதாரண பெண். அவள் என்னை ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர் மறந்து விட்டால் அவள் எத்தனையோ தடைகளை தாண்டி ஜெயித்துதான் மேலே வந்திருக்கிறார் என்பதை அவர் மறந்து விட்டார். அவருடைய பெருமை, அவருடைய பலத்தின் மேல் நம்பிக்கை அவர் கண்களை மூடிவிட்டது. போனார்கள், 2 பேரும் சுட ஆரம்பித்தார்கள். ஈக்குவல் பாயிண்ட் கிடைக்கிறது. அந்த பெண்ணும் இவருக்கு ஈக்குவலாக சுடுகிறார். எல்லா ரவுண்ட்லையும் அவ ஈக்குவலாக இருக்கிறார். இவர் நினைத்தார், அவளை ஜெயிப்பது கடினமா? இல்லை, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த எண்ணம். ஆனால் கடைசி ரவுண்டில் இவரை விட அவள் புள்ளிகளில் முந்தி வெற்றி பெற்று விட்டார். இவருக்கு பெருத்த அவமானம். ஒரு பெண்ணிடத்தில் தோற்றுவிட்டேன். அவள் வந்தாள், இவரை பார்த்து சொன்னார், ஒரு சல்யூட் அடித்துவிட்டு இவருக்கு கங்க்ராச்சுலேட் செய்துவிட்டு அவரை பார்த்து சொன்னார், நான் சோ அவருடைய டாக்டர். அதிர்ந்து போனார். முந்தின காலங்களில் தோற்று போனாரே, முந்தின காலங்களில் ஒரு அதிகாரியை ஜெயித்தாரே, அவருடைய சொந்த மகள் இவள் ஜெயித்தார். தன் பலத்தின் மேல் அல்ல, தன் பராக்கிரமத்தின் பேரில் அல்ல, தன் ஆராதிக்கிற தேவன் வெற்றியை தருவார். உழைத்தார், பிரயாசப்பட்டார், முன்னிறுத்தினார், ஜெயம் பெற்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை முன்னிறுத்துகிறோம்? எப்படிப்பட்டவர்களை முன்னிறுத்துகிறோம்? எந்த காரியத்தை முன்னிறுத்துகிறோம்? உயர்ந்த நிலைமையில் நாம் யாரை முன்னிறுத்தி வருகிறோம்? நாம் நம்முடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் தோல்வி அடைவோம். அவரை சார்ந்து கொண்டார், நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். அதற்காக நான் தூங்கிக் கொண்டே நான் பிராக்டிஸ் பண்ணாமல் இருந்தால் வெற்றி பெற முடியாது. நான் மெய்யாக உண்மையிலேயே நான் பிரயாசப்பட்டு நான் அவரை சார்ந்து வந்து நின்றார், சர்வ சாதாரணமாய் வெற்றியை நான் தட்டி கொண்டு போக முடியும். இன்றைக்கு உங்களுக்கு அதை தான் சொல்லுகிறார். நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், அவ்வளவு ஜெபிக்கிறேன், எல்லாம் சரிதான். யாரை முன்னிறுத்தி ஜெபிக்கிறேன்? யாரை முன்னிறுத்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் முன்னிறுத்தி அவருக்கு அவருடைய சமூகத்தில் ஜெயம் பெறும்படி ஜெபிக்கிறோமா? அல்லது நம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும்படி எனக்கு இப்படியெல்லாம் ஜெபிக்க தெரியும், எனக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் தெரியும் என்று ஜெபிக்கிறோமா? வார்த்தை ஜாலத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? எளியா பாடுள்ள மனுஷன்தான் கருத்தை ஜெபம் அடைனா. நீங்களும் நானும் நம் பலத்தை அல்ல, அவர் பலத்தை, நம்முடைய பராக்கிரமத்தை அல்ல, அவர் பராக்கிரமத்தை, அவரை நம்பி பரிசுத்த ஆவியானவர்களை ஆகும் என்று நீங்கள் நம்பி பாருங்கள், அற்புதங்கள் நடக்கும். சபையில் எடுப்பதலை கொண்டு வருகிறது கர்த்தர். அவருடைய பிரயாசங்கள் உண்டு, ஆனால் ஆத்துமாக்களை சபைக்குள்ள கொண்டு வர பண்ணுகிறவர் கர்த்தர். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கீழ்காற்று மேன்மையான காரியங்களை செய்யும். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மையை கர்த்தர் கடந்து வர பண்ணுவார். இதுவரை நீங்கள் உங்கள் பலத்தில் நம்பினீர்கள் அல்லவா? இன்றைக்கு அதை விட்டு வெளியே வந்து அவரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள். அவரை நம்புங்கள், விடுதலை பெறுவீர்கள். அவரை நம்புங்கள், வெற்றி அனுபவிப்பீர்கள். அவரை நம்ப வேண்டாம் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள், நீ நம்பிப்பார். உன் மனதார் அவரை நேசித்துப்பார். அவர் உனக்கு அற்புதங்களை செய்கிறதை காண்பார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிசயத்தை நடப்பித்து அவர்களை விடுவித்து உங்கள் நாமத்தை உயர்த்தும். அவர்கள் தங்கள் பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விட்டார்கள், தங்கள் பராக்கிரமத்தை நம்பிவிட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று அவர்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த கிருபைக்குள் வந்து உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதிசயங்களை செய்து உங்கள் நாமத்தை உயர்த்துங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.